பாடு கணபதி அருள் புரிவா அருள் புரிவா சொன்ன கதை குறைகள் பாடு குறைகள் பாடு ஆதி சொர்க்கேசா வரம் தருவா வரம் தருவா எடுத்த சில இசைகள் பாடு இசைகள் பாடு நாங்கள் இசைகள் பாடு ஈசன் பகவானே வரம் தருவா வரம் தருவா ஈசன் பகவானே வரம் தருவா வரம் தருவா சாமி முப்புறத்து கோட்டையில கோட்டையிலே முப்புறத்து கோட்டையில கோட்டையிலே அட்டகாலி 8 பேரும் 8 பேரும் அரணாரோட லிங்கத்திற்கு லிங்கத்திற்கு அல்லும் நல்ல பகலுமாக பகலுமாக அங்கே அணுவளவும் தவறிடாமல் அரணார் பூஜை செய்து வாரா செய்து வாரா இரவும் நல்ல பகலுமாக பகலுமாக எல்லவும் தவறிடாமல் இறைவன் பூஜை செய்து வாரா செய்து வாரா செய்து வரும் நாளையில நாளையிலே ஐயா நாளையில என்ன என்ன நடக்குதானா நடக்குதானா என்ன என்ன நடக்குதானா நடக்குதானா அல்லும் பகலுமாகவே அணுவளவும் நேரம் தவறாமல் இரவும் பகலும் எல்லளவும் நேரம் தவறாம இறைவனுக்காகவே 2 பேர்களும் 8 பேர்களுமாக அந்த முப்புறத்து கோட்டையில் சிவலிங்கத்திற்கு பூவெடுத்து பூங்காவன தோட்டத்திலிருந்து பூவெடுத்து பூஜைகளை செய்து வருகின்றார்கள் அப்படி செய்து வரும் பொழுது அன்றாடம் காலையில் எழுந்தரிப்பது குளித்து நீராடுவது இறைவனை நாமத்தை சொல்லி திருநீற்றை அணிவது பூமலர்களை பறிப்பது பூஜைகளை செய்வது அபிஷேகம் முடிப்பது இப்படி அல்லும் பகலும் ஆண்டவனுக்கு 6 கால பூஜை. ஒரு நாளைக்கு 6 கால பூஜை. 6 கால பூஜைனா எப்பமெல்லாம்? 6 கால பூஜை காலைல 5 மணிக்கு ஒரு பூஜை. சரி. நல்ல காலைல 9 மணிக்கு ஒரு பூஜை. மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பூஜை. 3 மணிக்கு ஒரு பூஜை சாயந்தரம். சரி. சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பூஜை. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஒரு பூஜை. அப்ப நீ நினைச்ச நேரமெல்லாம் பூஜை போடுவியோ? அம்மா பரவி. அம்மா ஒரு கணக்கு வேண்டாம். அம்மா கணக்கு 6 கால பூஜை தான். 12 மணிக்கு வரைக்கும் சாமிக்கு பூஜை செய்யணும்னு நினைக்கிய. அம்மா 10 மணிக்கு சாமிக்கு பூஜையை பண்ணி நடைய அடைச்சாவும். ஓ 10 மணிக்கு பூஜை அடைச்சிடணுமோ? அப்புறம் நம்ம மட்டும் 9 மணிக்கே பாயை விரிச்சு படுக்க போறோம். நம்ம படுக்க போறோம்ல. அப்புறம் சாமிக்கு உறக்க வரும் இல்லையா? ஆனா அம்மாளுக்கு இப்போ 1 மணிக்கு பூஜை நடக்கணும்ல. அம்மாளுக்கு இப்போ 1 மணிக்கு பூஜையா? அம்மா அன்றாடம் நடக்கக்கூடிய பூஜை ஆண்டவனுக்கு 6 கால பூஜை. 6 கால பூஜை. நீ சொன்ன மாதிரி காலையில 5 மணிக்கு. 5 மணிக்கு ஒரு பூஜை. காலையில ஒரு 10 மணிக்கு. ஒரு பூஜை. 12 மணிக்கு ஒரு பூஜை. ஒரு பூஜை. 3 மணிக்கு ஒரு பூஜை. பூஜை. சாயங்காலம் 6 7 மணிக்கு ஒரு பூஜை. ஒரு பூஜை. 10 மணிக்கு ஒரு பூஜையை பண்ணி நடை அடைச்சாவும் சாமி உறங்கியாவும். அதோட நடை அடைச்சாவும். பிறகு சரி. அப்போ அதை போலத்தான் ஆண்டவனுக்காகவே 6 கால பூஜைகளை செய்து அல்லும் பகலும் ஆண்டவனையே வணங்கி வருகின்றார்கள். ஆமா. அப்படியாகவே வணங்கி வரும் பொழுது இந்த பொன்னான வேளையில் என்ன பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமான் அவர்கள் இந்த வடகரைமான் அன்னகரத்தை சேர்ந்த எம் செல்லப்பா யாதவர் அவர்கள் எம் செல்லப்பா யாதவர் அவர்கள் அன்பு கரத்தினாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்த அருமை அன்னார் அவர்கள் உச்சார் பெச்சார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும் வளர வேண்டும் மல்லை முருகன் சன்னதி போல் 1 10 100 கோடி உயர வேணும் கைலை போல ஏ முக்கூடாதி அருளாலே முசியாமல் வாழ வேண்டும்
உண்டாகி என்றென்றைக்கும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும்போது அட்டகாலியர்கள் 8 பேரும் முப்புறத்து கோட்டையிலே அல்லும் பகலும் 6 கால பூஜைகளையே செய்து வருகின்ற பொழுது அங்கே 15 வருட காலம் 15 வருட காலம் அந்த பகவானை வணங்கிவார். அங்கே 20 வருட காலம் ஈஸ்வரனை வணங்கிவார். 25 வருட காலம் அந்த இறைவனையும் வணங்கிவார். அங்கே 30 வருட காலம் முக்கண்ணனை வணங்கிவார். சாமி 35 வருட காலம் உசியாமல் வணங்கிவார். 40 வருட காலம் நாதனையும் வணங்கிவார். 45 வருட காலம் நாதன் சிவனார வணங்கிவார். 50 வருட காலம் அரணார வணங்கிவார். வணங்கிவாரா வருட காலங்களாகவே ஆண்டவனை வணங்கி வருகின்றார்கள். 50 வருடங்காலங்களாக அப்படி ஆண்டவனை வணங்கும் போது 51ஆம் வருடம் பிறக்க அம்மாளுக்கு ஆணவமும் பிறக்கு. ஆணவம் அகம்பாதம் வந்தா அது அழிவுக்கு நேரம் நெருங்கிட்டுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு உயர உயர பிறந்தாலும் வந்த வழியை நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம நேத்து எப்படி இருந்தோம், முந்தா நாள் என்ன நிலைமையில இருந்தோம், இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தா தான் மண்டக்கணம் வராது. மண்டக்கணம் வந்தா மாத்திரை போட்டுடலாம். மண்டக்கேன வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. மண்டையத்தான் உடைக்கணும். ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு வாழ்க்கையிலையுமே எவ்வளவுதான் உயர உயர பறந்து கொடிகட்டி இருந்தாலும் ஆணவமும் தலக்கணமும் வரக்கூடாது. அப்படி வறுமையானால் நாமல் அழிவுக்கு நேரம் நெருங்கி விட்டதுன்னு அர்த்தம். ஆனா இந்த காளியர்களுக்கு அவன் 51ஆம் வருஷத்துல 50 வருஷம் அவளுக்கு சர்வீஸ் கூடி போச்சு பாரு. அப்ப ஆணவம் வரத்தானே செய்யும். அப்ப 50 வருஷமா இவ அரசாட்சி செய்து பார்த்தா தன்னை மிஞ்ச தாரணியில் யாரும் கிடையாது, என்னை மிஞ்ச உலகத்தில் எந்த மனிதர்களும் கிடையாது என்று என் தாயான முப்புடாதி அம்மா ஆணவம் கொண்டு அகம்பாதத்தோடு ஆண்டவனை வணங்கல, அரணாருடைய பூஜைகளை செய்யவில்லை, சிவனை வணங்கவில்லை, சிவனாருக்கு செய்யும் பூசையை முடிக்கல. அப்போ அவளுக்கு ஆண்டவன் வரம் கொடுக்கும் போது சொல்லித்தான் கொடுத்தார். 50 வருட காலங்கள் தான் உனக்கு ஆயுள். 51ஆம் வருடத்துல ஆணவ அகம்பாதம் வந்துச்சுன்னா நீ ஆணவத்தால் அழிந்து போவாய் என்று ஆண்டவன் சொல்லித்தான் வரத்தை கொடுத்தார். அதன்படியாகவே 51ஆம் வருடத்துல ஆணவ அகம்பாதம் உண்டாகி காளியர்கள் 8 பேர் எப்படி இருக்கா தெரியுமா? பகவான நினைக்க மாட்டான், அவன் பகவான நினைக்க மாட்டான், பஞ்சாச்சாரம் பூச மாட்டான், சிவனார நினைக்க மாட்டான், திருநீர் பூச மாட்டான், கடவுளையும் நினைக்க மாட்டான், நினைக்க மாட்டான், கையெடுத்து வணங்க மாட்டான், கையெடுத்து வணங்க மாட்டான்.
ஒரு அடி ஒரே அடி சிவனார் என்று சொன்னா ஓங்கி செவிட்டுல ஒரு அடி செவிட்டுல ஒரு அடி பகவான்னு சொன்னா பல்ல உடைச்சிருவா பல்ல உடைச்சிருவா சிவனார் என்று சொன்னா செவிட்ட உடைச்சிருவா செவிட்ட உடைச்சிருவா ஒரே அடி அடினா அடி அம்மா கோட்டைக்குள்ள யாரும் உள்ள போக முடியாது நெருங்க முடியாது ராமா என்று சொன்னா முனி நாக்கை பிடித்த அடி நாக்கே இருக்கின்றாள் அப்படி 51ஆம் வருடத்திலே ஆணவம் அகம்பாதம் கொண்டிருக்க ஆணவம் அகம்பாதம் கொண்டு இருக்கும் பொழுது அவளுக்கு என்னைக்கு ஆணவம் வந்துச்சு அன்னையில இருந்து சிவலிங்கத்தை மறந்தா சிவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகளை மறந்தா பகவானை மறந்தா பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜைகளை மறந்தா பிடிச்சு வச்ச இடத்துல குளக்கட்ட மாதிரி சிவலிங்கம் அத்தனையும் அப்படிக்கா இருக்கு அப்போ இந்த சிவலிங்கம் எல்லாம் அப்படி இருக்கும் போது லிங்கத்தை மறந்த உடனே பூஜையை செய்த வரைக்கும் பகவானுக்கு கைலாசத்துல ஒரு குறையுமே இல்லை பூஜையை மறக்க பகவானுக்கு அருள் குறைந்து விட்டது அருள் குறைந்த ஆண்டவனுடைய கைலாசம் ஆதி கைலாசம் எப்படி இருக்கு தெரியுமா சாமி பகவானோட கைலாசம் அது பாலடைந்து இருக்குதையா அந்த சிவனாரோட கைலாசம் சிவமயமும் அங்கு இல்ல யாரனாரோட கைலாசம் அரணாரோட கைலாசம் அங்க அருளும் இல்ல பொருளும் இல்ல இறைவனை இப்படி ஏக கைலாசத்தில் இருளாக இருந்தா உலகத்து மக்களுக்கெல்லாம் படியளப்பது யாரு சிவனே சக்தி இழந்து கைலாசத்திலே சிவனேன்னு இருக்காரு ஆண்டவனுக்கு அவர் யாருன்னே தெரியல பூசை இருந்தா தான் சிவலிங்கம் இருந்தா தான் அவருக்கு மகிமை அப்ப சிவலிங்கம் இல்லாம சிவபெருமானுக்கு அருள் மயமே இல்லை பார்வதி பார்த்தா ஆண்டவனுடைய கோலத்தை கண்டா இறைவனை இப்படி இருப்பாரையானா இவ்வுலகத்தை காப்பதற்கு யாராலும் முடியாது அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு இருள் நீங்கி அருள் வரணுமானா ஆண்டவனுக்கு திருப்பார் கடலிலே சென்று தீர்த்தங்கள் பால் குடத்தை கொண்டு வந்து முதல்ல பாலாபிஷேகத்தை முடிக்கணும் ஆண்டவனுக்கு அருள் இல்லைன்னா ஒரு பூசையை போட்டா ஆண்டவனுக்கு அருள் வந்துடும் நம்ம ஆட்களுக்கு சில பேருக்கு அருளே வரல இப்பமா வரல அந்த நாளையில இருந்து அருள்மயம் இல்லாம தான் இருக்கு ஆமா அப்ப அருள் வரணும்னா என்ன செய்யணும் அருள் வரணும்னா 12 மணி ஆகணும் நாளைக்கு 12 மணியா இன்னைக்கு இப்ப 12 மணி ஆகி போச்சு நைட் 12 மணி ஆகி போச்சு சரி நாளைக்கு பகல் 12 மணி ஆனாதான் பகல் 12 மணிக்கும் இரவு 12 மணிக்கு என்ன இருக்கு இரவு 12 மணி வரது பிரயோஜனம் இல்ல பரவாயில்ல இப்போ எனக்கு புரியுதா நைட்டு கடையை திறக்க மாட்டாங்க விடிய கால ஆச்சுன்னா 12 மணிக்கு படார்னு கடையை திறந்துருவாங்க திறந்த உடனே வரிசையில நின்று ஒரு கோட்டரை வாங்கி திருக்கிட்டோம்னா அடே அப்பா அப்ப இருக்கும் பாரு ஆனந்தம் சந்தோஷம் அப்ப ஒரு குவாட்டரை குடிச்சாதான் உனக்கு வானத்துல பறக்க மாதிரி இருக்கும் அப்படியே கூட 4 பேர் நிக்க மாதிரி இருக்கும் பார்த்தா சுறுசுறுப்பா இருப்பேன் அப்ப என்ன செய்யணும் தெரியுமா குவாட்டரை ஊத்தி உன்ன குளிப்பாட்டி விடணும் பிறகு ஆனந்தமா இருக்கும் குளிப்பாட்டி விட்டாச்சுன்னா எப்பவும் நீ பறந்துகிட்டே இருக்கலாம் அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கோட்டை போத குறைஞ்சிட்டுனா அருள் குறைஞ்சு போகும் ஐயோ 2வது 3வது நிமிஷம் அடிக்கணும் மேல இருந்து நம்மள கீழே இறக்கிட்டாங்களே அப்படின்னு இருக்குமோ அப்படி ஆகி போவாமா அதாவது சந்தோஷம்
என்பது எதில் இருக்குது தெரியுமா? எங்க இருக்குமா? இல்லாதவர்களுக்கு நாமளிடத்திலே இருப்பதை கொடுப்பது. அந்த ஏழையின் முகத்தில் இருக்கிறது அந்த சிரிப்பின் சத்தத்திலேயும் அந்த சிரித்த முகத்திலேயும் இருக்கு ஆனந்தம், இருக்கு சந்தோஷம். அதாவது நீ உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கு, பிடிச்ச மாதிரி நீ செலவு பண்ணு, அதுல தெரியாத ஆனந்தம் சந்தோஷம் இருக்கும். ஆனா மனம் நிறைந்த சந்தோஷம்னு நம்ம அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல இல்ல சந்தோஷம். ஒரு ஏழை மக்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம 4 பேர் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு கொண்டு போய் நீ ஒரு வாய் சாப்பாட்டை நீ வாங்கி கொடு, அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியா இருக்கும், அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் வராது. அது ஒரு போதை, உண்மையை சொல்ல போனா அது ஒரு போதை தான். மற்றவர்களை சிரிக்க வைத்து பார்ப்பதுதான் பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நம்ம இருக்கிறவங்க கொடுக்கணும். அதனால நம்ம கிட்ட இருக்கதை திரட்டி அள்ளி கொண்டு கொடுக்க வேண்டாம். நம்ம கிட்ட 2 இருந்துச்சு, அவங்க கிட்ட 1 கொடுப்போம், அப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அந்த முகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு பேரு தான் நிம்மதி, சந்தோஷம், பெரிய மன திருப்தி. நீ கூறுகட்டத்தனமா கோட்டை அடிச்சுட்டு குப்பரை படுக்கணும், குப்பரை படுத்தா உனக்கு மேல பறக்க மாதிரி இருக்குங்க. அது எவ்வளவு நேரம் இருக்கும்? அந்த குவாட்டர் போத இறங்குத வரைக்கும் தான் இருக்கும். ஒரு 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம். ஆனா இந்த உதவி செய்வது காலத்துக்கும் மறக்காது. மனசுல என்னைக்கு நினைச்சு பார்த்தாலும், இன்னொரு இடத்துல நம்மள பார்த்தாலும் அவங்க ரொம்ப எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா, நீங்க அன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு கைமாறு செஞ்சீல, எனக்கு பசியாமத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க முகத்துல மறுபடி இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். உன்னை மாதிரி அந்த குவாட்டர் வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு குவாட்டர் 150 ரூபா. அன்னைக்கு ஒரு குவாட்டர் வாங்கி குடிச்சிட்டேன். 4 மணிக்கு வீட்டுக்கு போக முடியல. எதுக்கு? கொஞ்சம் போத ஓவராகி போச்சு. சரி, அதனால வாசல்லே படுத்துட்டேன். வாசல் என் வீட்டுக்காரி காலைல 4 மணிக்கு எஞ்சி வெளியே வந்தா. வரும்போது வாசல்ல படுத்த பாத்தீங்களா, நாளுக்குன்னு ஒரு மிதி முடிச்சிட்டா. நான் படகு முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே 2 வாட்டி என்ன தொட்டு கும்பிட்டா. நான் உடனே என் பொண்டாட்டி கேட்டேன், எப்படி என்ன 1 வாட்டி தானே மிதிச்ச, 2 வாட்டி தொட்டு கும்பிட்டியே என்ன அப்படின்னேன். நான் இப்போ வெளியே போறேன், போயிட்டு உள்ள வரும்போது 100 வாட்டி மிதிப்பேன். அதுதான் அட்வான்ஸா தொட்டு கும்பிட்டா. போகும்போது ஒரு மிதி மிதிச்சிருக்கா. ஆமா, அதுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு வெளியே போயிட்டு நான் மறுபடியும் உள்ள வருவேன்ல, அப்போ உன்னை ஒரு மிதி மிதிப்போம்னு மறுபடியும் ஒரு கும்பிடு போட்டிருக்கா. ஆமா, முதல்ல கும்பிடு போட்டா. அப்படிலாம் இருக்கணும் பொண்டாட்டி. நம்ம பண்ண காரியம் அப்படிதான் இருக்கு. குடிச்சோம்னா வீட்டுல போய் படுக்கணும், பிறகு வாசல்ல விழுந்து கிடந்தோம்னா அவ என்ன செய்வா? 4 மணிக்கு எஞ்சி வர அப்படி மிதிக்க கூட ஒரு மிதி மிதிச்சா இல்ல. நம்ம குடிச்சா கதை அப்படிதான் நடக்கும். நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு நாளை புண்ணு ஆச்சு உன் தலையில அம்மிக்கல்ல தூக்கி ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் கொல்லத்தான் போறா. சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லிட்டாளா? நான் கோவத்துல ஒரு அடியை பிடிச்சி அடிச்சுட்டேன் என் வீட்டுக்காரிய. சரி, அவ சொல்லுதா, என்ன நீ என்ன ஓயாம அடிச்சுக்கிட்டு இருக்க, நீ தூங்கும் போது உன் தலையில குளவிகளை போட்டு கொன்றும் அப்படின்னா. குளவிகளை தூக்கி போட்டு கொன்றுவாளா? நீ கொல்ல வேண்டியது அப்படின்னா. அப்படி நான் உன்னை கொண்டுட்டோம்னா சரி அந்த 3 எனக்கு கிடைக்காம போயிருமா அப்படின்னா. என்ன பேங்க்லயே பணம் போட்டு வச்சிருக்க 3 லட்சம். அது 3 லட்சம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கு. இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கியா? அது வந்து நான் செத்தா தான் கிடைக்கும். சரி, இது வந்து அது இல்ல. நான் செத்துட்டோம்னா அந்த பூ போட்டு வைக்க முடியாதான், பூ போட்டு மஞ்சள். பெண்ணா பிறந்தவங்களுக்கு பூவு பொட்டு மஞ்சள். மஞ்சள், ஆமா, மஞ்சள் குங்குமம் பூ பொட்டுனா என்ன? பெண்ணா பிறந்தவங்களுக்கு இது வைத்தாத்தான் பெண்ணா பிறந்தவங்களுக்கு அடையாளம், ஒரு அழகு. பார்ப்பதற்கு பெண்முகம் அழகா தெரியும். ஆனா புருஷன் இருந்தா தான் வைக்கணும், புருஷன் இல்லைன்னா வைக்க கூடாதுன்னு அப்படி யாரு சொன்னா? புருஷன் இருந்தா தானே பொட்டு வைக்காங்க, பூ வைக்காங்க. அது நம்ம வச்சுக்கிட்ட கட்டு, உலகத்து கட்டு. அப்படி சரி, உண்மையை சொல்ல போனா அப்படி எல்லாம் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு நீங்க கையோட கூட்டிக்கிட்டு போகும்போது நாங்க கொடுத்த 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்துல ஒரு தாலி கொடியை வாங்கி இங்க கழுத்துல நீங்க போட்டு விடுதிய. அப்ப நீங்க இல்லைன்னா இந்த தாலி கொடியை மட்டும்தான் கலத்தணும், அதுதான் உண்மை அதிகாரம். சரி, இந்த பூவு பொட்டு மஞ்சள்லாம் இதை எடுத்துட்டு போனோம்னு ஆசைப்படக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு தாய் வீட்டு சிதனமா எங்க அம்மா அப்பா எங்களுக்கு கொடுத்து விட்டது. அப்படியா? பிறவே இருந்தாலும் புருஷன் இருந்தா தானே பூ போட்டு வச்சுட்டு மினிக்கிட்டு அலைய முடியும். அப்படி எல்லாம் கிடையாது தாத்தா. செத்து போயிட்டாங்கன்னா பூ வச்சுட்டு மினிக்கிட்டு அலைஞ்சு வச்சுக்கோ. அடுத்தவங்க 1000 பேர் 1000 பேசுவாங்க. நமக்கு எது சரின்னு படுது, தவறான
வழியில மட்டும்தான் போக கூடாது. அது மட்டும் போக கூடாது. அடுத்தவங்க நல்லது கெட்டதை நல்லதா சொல்லுவாங்க. அதை கேட்டு வாழ்ந்தா வாழ முடியுமா? அது உண்மைதான். வாழ்வதற்கு யாருமே வழி சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் நல்ல வழியை தேடி நல்லபடியா வாழ்க்கையை நடத்தணும். அடுத்தவங்களுக்காக வாழணும்னு ஆசையே படக்கூடாது. நமக்கு எது சரின்னு படுது, நம்ம மனசுக்கு எது பிடிக்கு, அதை பார்த்து செய்யணும். ஆனந்தமா வாழணும். நாளை பொழுதும் நம்மளுக்கு நிச்சயம் கிடையாது. கரெக்டா? அதனால நம்ம குடிச்சிட்டு நீ குப்புறப்படுக்கணும்னு ஆசைப்படாத. பெண்ணா பிறந்தவங்க 4 பொட்டு வச்சாங்க. உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். 4 பொட்டு வச்சாங்க. எப்படி வச்சாங்க? கீழே இருந்து மேல மரம் வச்சாங்களா, இப்படி சைடுல வச்சாங்களா நீங்க கேட்கலாம். அது கிடையாது. ஒரு கன்னி பொண்ணு வயசுக்கு வந்து இருக்கும்போது அவன் நெத்தியில மட்டும் பொட்டு வச்சா, ஒரு பொட்டு வச்சா. அதுக்கு அடுத்து அழகான ஒரு மாப்பிள்ளைய பார்த்து தாலி கட்டி முடிச்ச உடனே அந்த கணவன் கட்டினா பாத்தீங்களா தாலி, அந்த தாலியில ஒரு பொட்டை கொண்டு வச்சா. தாலியில எதுக்கு பொட்டு வச்சா? என் புருஷன் கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் அவரு 100 ஆயுசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு தாலியில ஒரு பொட்டை வச்சா. அதுக்கு அடுத்து அதே மாதிரி ஒரு அந்த பெண்ணா பெற்றவா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஒரு குழந்தை உண்டாயிருக்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நெத்தியில பொட்டு வச்சா. எங்க உச்சியில, அதுதான் பிள்ளை பொட்டு. 3வது பொட்டு ஆச்சா. 4வது சம்பந்தம் கண்ட பிறகு தொண்டைக்குள்ள ஒரு பொட்டு வைப்பா, அதுதான் சமந்தாறு பொட்டு. தொண்டைக்குள்ள கொண்டு இடிக்கணும். தொண்டைக்குள்ள ஒரு பொட்டு வைப்பா. இப்படி பெண்களுக்கு 4 பொட்டு உண்டு. நீ சொன்ன மாதிரி நான் சொன்னதுதான் தப்பா போச்சு. பணம் இறந்துட்டா பொட்டு வைக்கணும் சொல்லக்கூடாது. பெண்ணா பிறந்தா 4 பொட்டு உண்டு. 4 பொட்டு உண்டுன்னா இங்க போனதுக்கு பிறகு நாங்க ஒரு பொட்டு வச்சுக்கிடலாம் உரிமை இருக்கு. அதை யாரும் பறிக்க முடியாது. பூ பொட்டு என்பது நம்ம பெண்ணாகப்பட்டவங்க வயசுக்கு வந்த நாளையில இருந்து அதற்கு முன்பாக இருந்து தாயின் தகப்பன் நமக்கு கொடுத்து விட்ட சீதனம். புருஷன் போனா வைக்கணும், போக கூடாதுன்னா வைக்க கூடாதுன்னு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கும் அதுக்கு நமக்கு நிலைத்து இருக்கும். ஊர் உலகம் வச்ச கட்டு அப்படி தாத்தா. நம்ம தான் எது நல்லது கெட்டதுன்னு நினைச்சு நம்ம தான் நல்ல முடிவெடுத்து நம்ம வாழணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நமக்கு எங்க போச்சு புத்தி. அப்போ அதை போல ஆனந்தம்னு சொன்னா அருள் வரணும்னு சொன்னா அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவனுக்கு அருள் வரணும்னு சொல்லி பார்வதி பால்கடலுக்கு சென்று திருப்பாறு கடலில் இருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து பூசை முடிக்கணும்னு நினைக்கா. நம்ம ஆட்களுக்கு அருள் இல்லைன்னா உங்களுக்கு குவாட்டர் குடிச்சாதான் நீங்க அருள் வரமுங்கிய அப்படி ஒரு அருள் உங்களுக்கு வேண்டாம். பரவாயில்ல, இருக்கு அருள் உங்களுக்கு போதும். ஆனா ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்கு சீரழிவு இன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்குன்னு அப்படி மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கு. என்ன செய்ய? ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்கு நிம்மதி இல்ல, பிள்ளைங்க நம்ம பேச கேட்க மாட்டுக்கு, வீட்டுக்குள்ள ஒரே இடைஞ்சலா இருக்குன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. பசுவ மாட்டு கோமியம் இருக்கு பாரு, லட்சுமி தீர்த்தம். அந்த லட்சுமி தீர்த்தத்தை கொண்டு வந்து வீடு வாசலை தொளிச்சு குளிச்சோம்னு சொன்னா இருள் நீங்கி வீடு அருள்மயமா இருக்குமா. அந்த பசுவ மாட்டு கோமியத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. பிறகு ஒரு ஆலயத்திலே ஆடுகின்ற கோமரத்தாடைக்கு சாமி விட்டு விட்டு பிடிக்குன்னு வைகி, ஆடுவாரு பிறகு நிப்பாரு, வேட்டு கீழே அவந்தவளும் சாமி நின்றும், பிறவருக்கு கேவலமா போகும். அதனால சாமி விட்டு விட்டு வருதுன்னு வைகி என்ன செய்யணும் தெரியுமா? 12 வருடத்திற்கு ஒரு முறை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. எல்லா ஆலயத்திலையுமே நடத்துவாங்க. அப்போ இப்படி எல்லாம் அருள் வருவதற்கு ஒவ்வொரு கிரியைகள் இருக்கும் போது சிவபெருமானுக்கு இருள் நீங்க அருள் வரணுமானா பால் கடலில் சென்று பார்க்குடம் எடுத்து வர வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியா அட்டனுக்கு பாலர்களை பாருங்கப்பா பாலர்களை வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஆண்டவன் தான் பகவானுக்கு அருள் வர வேணுமான திருப்பார்கடல் போகணுமே, திருப்பார்கடல் போகணும், இங்கே தீர்த்தம் கொண்டு வர வேண்டும். என்று
அஷ்டதிக்கு பாலர்களை ஆதிசக்தி வரவழைத்தார். அப்பா அஷ்டதிக்கு பாலர்களே, ஆண்டவே பகவானுக்கு அருள் இல்லையப்பா. திருப்பார்கடலுக்கு போய் தீர்த்தத்தை கொண்டு வந்து பால் குடத்தை எடுத்து நீங்க பகவானுக்கு பாலாபிஷேகம் முடிக்கணும், சென்று வாருங்கள் அப்படின்னு பார்வதி அவரவர் கையிலே ஒரு மண்குடத்தை எடுத்து கொடுத்தார். மண்குடத்தையே எடுத்து கொடுக்க அந்த துவாரக பாலர்கள் எல்லாம் திருப்பார் கடலுக்கு வந்து அங்கே திருமாலை தான் வணங்கி திருப்பார் கடலதிலே திருமாலை தான் வணங்கி அடிவணிந்து தான் வணங்கி ஆண்டவன் தான் பகவானுக்கு பால் குடத்தை எடுக்க வேணும் பக்தர்களும் சொன்ன போது பச்சை மாங்கோபால அவருடைய கரத்தாலே அவர் கரத்தினாலே பால் குடத்தை எடுத்து கொடுத்தார். பால் குடத்தை எடுத்து கொடுத்து பச்சை மான் கோபால கண்ணன் சிவபெருமானுக்காக தீர்த்தங்களை எடுத்து கொடுக்க பால் குடத்தை சுமந்து கொண்டு பக்தர்கள் எல்லாம் தலையிலே வைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தலையில சுமந்து வரும்போது வழி தொழிலம்னா என்ன செய்யணும்? வழி தொழிலம்னா என்ன செய்யணும்? ஏதாவது பாட்டு பாடி ஏதாவது ஆட்டம் போட்டு வந்தா தான் வார வழி தொலையும். இப்போ வந்து நம்ம முருகனுக்கு பால் குடம் எடுக்கணும்னா முருகனுடைய நாமத்தை சொல்லணும். பகவானுக்கு பால் குடம் எடுக்கணும்னா பகவானுடைய நாமத்தை சொல்லி பாட்டு படிக்கணும். பாட்டு படிச்சுட்டு வந்தோம்னா நம்ம வார வழி தொலையும். ஆமா, சிவனாருக்கு பால் குடம் எடுக்கணும்னா அவருடைய நாமத்தை சொல்லணும். சொல்லணும். இப்ப முருகன் கோயிலுக்கு பால் குடம் எடுத்துட்டு வராங்கன்னு வையே வச்சோம்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தன் கடம்பன் கார்த்திகேயனுக்கு அரோகரா, பள்ளி மணவாளனுக்கு அரோகரா, புரத்தி மணவாளனுக்கு அரோகரா, குன்றுமலை வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த கண்ணபுரானுடைய கண்ணனுடைய மருமகனாகப்பட்ட கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் முருக கடவுளுக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். முருகனுக்கு பால் குடம் எடுத்துட்டு போனா அப்போ அம்மாவுடைய ஆலயத்திற்கு பால் குடம் எடுத்துட்டு போனா ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பரவாயில்ல. அப்போ அம்மாவுடைய ஆலயத்திற்கு போனா அவருடைய நாமத்தை சொல்லணும். கண்ணபுரானுக்கு பால் குடம் எடுத்துட்டு போனா என்ன சொல்லணும்? சொல்லுங்க. ஓ நாராயணா. நாராயணன் வீட்டுல இருக்காரு அண்ணாச்சி. ஓ நாராயணன் அங்கன்னா என்ன அர்த்தம்? கண்ணன் வந்து நாராயணன் தானே. கண்ணபுரானுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தா போட வேண்டியதா? பிறகு அப்போ இந்த காளியர்கள் 8 பேரும் கடவுளுடைய லிங்கத்திற்கு பூஜைகளை பறக்க அவருக்கு அருள் வர வேண்டும் என்று அஷ்டதிக்குப்பாளர்கள் பால் குடத்தை சுமந்து வருகிறார்கள். அப்படியாகவே சுமந்து வருகின்ற பொழுது நடையும் தொலைய வேண்டும், நேரமும் போக வேண்டும் என்று அந்த அட்டகாளியர்கள் 8 பேர்களுமாக அந்த அம்மாளுடைய கோட்டைக்கு முன்னாலே வருகின்ற பொழுது கைலாசத்திற்கு சீக்கிரமாய் போக வேண்டும் என்று முப்புறத்து கோட்டை வழியாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். கைலாசத்துக்கு சீக்கிரமா போனாதான் கடவுளுக்கு பூஜையை முடிக்கலாம். சீக்கிரமா போவதற்கு சாற்றோட்டு பாதை அந்த முப்புறத்து கோட்டை வழிதான். அப்போ அந்த முப்புறத்து கோட்டை வழியாக வரும்போது அஷ்டதிக்கு பாலர்கள் எப்படி பாட்டு பாடி வருகின்றார்கள்? கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கர சங்கர
சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர சுமந்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கர நாங்க சுமந்து வாரம் பால் கொடுங்க சம்போ சங்கர பாசி படந்த மலை கந்தையா பாசி படந்த மலை கந்தையா வேலையா பங்குனி தேர்வோடும் மலை சுப்பையா பங்குனி தேர்வோடும் மலை சுப்பையா சுப்பையா ஊசி படந்த மலை கந்தையா ஊசி படந்த மலை கந்தையா வேலையா உத்திராட்சம் காய்க்கும் மலை சுப்பையா உத்திராட்சம் காய்க்கும் மலை சுப்பையா ஏ வேலையா முருகையா அரோகரா என்று பாட்டு பாடி ஆட்டமாடி அஷ்டதிக்கு பாலரெல்லாம் ஆதி கைலாசம் வாரா அப்படி கைலாசம் வர போது பாட்டு பாடி நடனமாடி நடை தொலைய வேண்டும் சுமை தெரியக்கூடாது என்று என்று பாலர்கள் எல்லாம் பாட்டு பாடி வருகின்றார்கள் வருகின்றார்கள். இவங்க பாடின பாட்டானது கோட்டைக்குள்ள இருக்காளே ஒப்பிடாது அம்மா முப்படாதி அம்மா அவ காதில் போய் எட்டியது அவ காது கேட்டது. கோட்டையில இருந்தவளுக்கு காதுல கேட்ட உடனே என்ன செய்தா? இவங்க தேனிலும் இனிமையா பாடுகிறார்கள் பாடுகிறார்கள். அவளுக்கு காத்துல சுர்ருன்னு பிடிக்கி 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 ஏன் பிடிக்கி எதுக்கு? நம்ம கோட்டைக்குள்ள நம்ம கோட்டைக்குள்ள ஏன் ஆலயத்துக்கு வாசல்ல வாசல்ல இறைவனுடைய நாமம் கேட்கறது இது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? யாரா இருக்கும்? அம்மாளுடைய கோட்டைக்குள்ள அம்மா சக்தியின் நாமத்தை தவிர எந்த வார்த்தையுமே ஒலிக்க கூடாது. கூடாது கூடாது. அப்படி இருக்கும்போது இறைவனின் அம்மா நாமம் திருநாமம் கேட்கறது யானா இவங்க யாரா இருக்கும்? இவங்க யாரா இருக்கும்? அப்படி என்று காளியர்கள் அவள் கையிலே ஆயுதத்தை எடுத்து சூலாயுதம் பிரம்பு சாட்டை கப்பரை பெரிய வாழ் அத்தனை உங்க கையில எடுத்து உடுக்கு பிரம்பு 18 ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தா. கோட்டைக்கு முன்னால நின்னு பார்க்க பண்டார கூட்டம் தலையில பால் குடத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. பண்டார கூட்டம் தலையில பால் குடத்தோடு வந்து கொண்டிருக்கிறாங்களே. எங்க போறாங்க? எங்க போறாங்க? இவங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிறாங்களே. அப்படி என்று காளியர்கள் அந்த தேவாதி தேவமுனி இவர்களை அழைத்து ஏ பண்டாரா ஏ பண்டார கூட்டம் நீங்க எல்லாம் எங்கேயா போறீங்க? தலையில பால் குடம், இடுப்புல காவி உட, கழுத்துல உத்திராட்சம் மாலை, நெத்தியில பெரிய பட்டை, ஆண்டவனுடைய நாமம் உங்க வாயில இருந்து வருத. இந்த பால் குடத்தை எடுத்துக்கொண்டு நீங்க எங்க போறீங்க? அங்க பால் குடத்தை எடுத்து பகவானுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு இவங்க அஷ்டதிக்கு பாலர்கள் சொல்லும் போது அம்பிகை முப்படாது என்ன கேட்கிறா தெரியுமா? தேவர்களை மூவர்களை வாருங்கோ, தேவர்களை மூவர்களை வாருங்கோ, திரிபுர சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ, நீங்க கேளுங்கோ, தேவர்களை மூவர்களை வாருங்கோ, வாருங்கோ 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 வாருங்கோ
பகவானுக்கு கொண்டு போறீங்களா? ஆமா ஆமா. இந்த அண்ணாச்சி கொஞ்சம் சங்கல ஊத்துங்க. ஆமா. சொன்ன உடனே அவனை கொண்டு வந்துட்டாங்க பாரு சங்கல. கொஞ்சம் ரைட். அவ அம்மா பெத்த நாளையில இருந்து சங்கலே குடுக்கல. கிடையாது. எங்க அம்மா பிறந்தவன், நான் பிறந்தவனே எங்க அம்மா போயிட்டா. அப்ப நான் என்ன யோகத்துல பிறந்தவன் பாத்துக்கோ. அப்படியா? யோகா உனக்கு அப்படி அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பிறகு நான் பிறந்த ஆஸ்பத்திரியில பிறந்தனா. சரி. எங்க அப்பா ஒரு பழைய சைக்கிள் வச்சிருந்திருக்காரு. சரி. அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு. சரி. ஆஸ்பத்திரி சைக்கிள் வாசல்ல விட்டுட்டு உள்ள வந்து என்ன பார்க்க வந்திருக்காரு. ஆமா. என்ன பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்திருக்காரு. சைக்கிளை காணோம். நல்ல யோகம் பாரு. சைக்கிளை எவனோ ஆட்டே போட்டு போயிட்டான். அது வேற ஒண்ணும் இல்ல தாத்தா. என்ன? உங்க அப்பா சைக்கிளை வச்சு எத்தனை காலத்துக்கு ஓட்டுவாரு. ஆமா. அதனால ஒரு பைக்கு வாங்கட்டுமே. அதுக்கு அப்படின்னு தான் அந்த யோகா அடிச்சிருக்கு. நீ தப்பா நினைக்காத. நான் பிறந்த நேரத்துல சைக்கிள் பறி போயிட்டு. சரி. எப்படி வந்து பாத்துக்கோ. அதாவது யாருமே பிறக்கும் போது பெரிய யோகத்திலையும் பிறக்கவங்க கிடையாது. பிறந்த உடனே எல்லாம் நமக்கு கிடைச்சிரும்னு கிடையாது. நம்ம வாழ்க்கை முறையின் வாழ்க்கையை பத்தி தான் அப்படி இருக்கு. நம்ம தான் அப்படி நினைக்கும். நம்ம பெரிய யோகத்துல பிறந்திருக்கோமோ, யோகமோ அதிர்ஷ்டமோ நஷ்டமோ அப்படின்லாம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நடக்குது நடந்து கொண்டே இருக்கும். எல்லாமே நன்மைக்குத்தான். அன்னைக்கு சைக்கிள் உங்க அப்பா தொலைக்கலன்னு வை, இன்னைக்கு அந்த ஓட்ட சைக்கிள் தான் உங்க அப்பா ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. நீ புல்லட் 3000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸல் புல்லட் வாங்கி வச்சிருக்க. டுப்பு டுப்பு டுப்பு. கம்பெனி சிகரெட் வெளிய சொல்லாத. கம்பெனி சிகரெட்டா? உன் புல்லட் எக்ஸல் தானே? நான் 3000 தான் வாங்குனேன். 25000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். 25000 செலவு பண்ணிக்கலாம். எப்படி அப்படி ஆளு பாத்துக்கோப்போம். அப்போ அந்த பைக்கு வாங்கத்தான் உனக்கு யோகம் அடிச்சிருக்கு. அப்புறம்ந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. உண்மைதான். அப்படியாகவே இருக்கும்போது இந்த அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் பால் குடத்தை சுமந்து கொண்டு இப்படி வந்து கொண்டு இருக்கிறார்கள். பகவானுக்கு நாங்க பால் குடத்தை எடுத்து போகிறோம் என்று சொன்ன போது ஓங்கி பல்லிலே ஒரு அடி அடித்தா. பால் குடத்தை பிடுங்கினா, பாலை அருந்தினா. குடத்து வா விளிம்பு இருக்கு பாரு, குடத்தை கீழே போட்டு உடைச்சா. எல்லாருக்கும் கண்ணு சொருவுத. என்ன மணி 1 மணி ஆக போகுதுல, தூக்கம் வருது. அவளுக்கு தீச்சட்டியை பார்த்த அலுப்பு. கூட்டத்தை கண்ட உடனே இப்பதான் அப்படி வருது, தூக்கம் வருது. போகுது பாத்துக்கோ. பனி வேற லேசா அடிக்கா. பனி எங்க அடிக்கி? பனி அடிக்கிறேன். கூடார மாதிரி கோயில் கட்டி வச்சிருக்க, கோயிலுக்குள்ள இருந்துட்டு பனி அடிக்க நிக்கிட்டு இருக்க. நம்ம வில்லு படிக்கிறது அவங்களுக்கு தாளாட்டுத மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். அதான் தூக்கம் வருது. அப்படியா? ஆமா. ஒரு டீ அடிச்சிட்டு வாங்க. சரியா போ. டீக்கார எதிர்பார்த்து நிக்காரு. யாரு டீ காப்பா அப்படின்னு. பிறகு அவருக்கு வியாபாரம் நடக்கணும்ல, நம்ம கொடுத்தா தான் அவருக்கு துட்டு. அதனால நல்லா தெளிவா இருங்க. சரி. அதுக்கு தான் வரும்போது என்ன செய்யணும்னா, மடியில ஏதாவது பொரிகடலை இல்லன்னா ஒரு பொட்டு கடலை இல்ல வேர்க்கடலை கூட அப்பள வித்தாங்க. 2 வாங்கி மடியில போட்டு ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம்ல, உறக்கம் வராது. அதுக்கு 10 ரூபா செலவு பண்ணணும். அது எதுக்கு? எதுக்குயா? பொரிகடலை வாங்கி சாப்பிடுறதுக்கு என்ன தொந்தரவு? சரி, அது கூட பிரச்சனை இல்ல பாத்துக்கோ. நம்ம வாங்கி மடியில வச்சிருப்போம், நம்ம தின்னுகிட்டு இருப்போம், பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவளுக்கு 2 கொடுக்கணும். அது எதுக்கு அப்படின்னு தான் உட்கார்ந்துருக்காங்க. பிறகு அதனால ஒரு கண்ணுக்கு உறங்கணும், ஒரு கண்ணுக்கு கதையை கேட்கணும். சும்மா சாமியை பார்த்தோம் ஒத்தையிலே இருந்து மாவளை கெடுக்கும், 6 பேர் இருந்து வில்லடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. சாமியை நம்ம ஏன் கும்பிடுதோம்? எதுக்கு சாமி பூமிக்கு வந்திருக்கு? அவன் இன்னை வரைக்கும் நம்ம கிட்ட ஏன் குடி இருக்கா? நம்ம கேட்டதா அவ எதுக்கு தாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். அம்மாவுடைய மகிமை என்ன? அம்மாவுடைய மகிமை வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுதான் சாமியை கும்பிட்டா அதுல ஒரு மதிப்பு. சும்மா எல்லா இடத்துலயும் சாமி இருக்குன்னு சாமியை கும்பிட்டா போதுமா? கருப்பு சாமி எப்படி வந்தாரு? மாயாண்டி சுடலை எப்படி வந்தாரு? பேச்சி அம்மா எப்படி வந்தா? இந்த முப்படாதி அம்மா எப்படி வந்தா அப்படின்னு எல்லா விவரத்தையுமே தெரிஞ்சுக்கிடணும். அப்பதான் சாமியே கும்பிடணும். அதனால ஒரு கண்ணுக்கு உறங்கினாலும் ஒரு கண்ணுக்கு கேளுங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா தாத்தா? கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட அங்கங்க பறக்க பாப்பாங்க, கவனம் செதறி போயிரும்.
சொல்லி போயிரும். கண்ணும் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கும், கவனம் இருக்காது. கண்ணை மூடி உறங்குதாங்க பாரு, அவங்களுக்கு கதை ரொம்ப கவனமா போய்கிட்டு இருக்கும். அப்படி தூங்குற மாதிரி கண்ணை மூடியே கேட்டுட்டு இருப்பாங்க, வேற சிந்தனையே வராது. சரி பரவாயில்ல, ஆமா நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் சாமி உள்ள இருக்கு. ஆமா எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அம்மா கேட்டுக்கிட்டே இருப்போம், நாங்க படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஊர்ல பரவாயில்ல, ஆமா நல்ல கதை கேட்கவும் பிறகு சபை நிறைய. நீங்க ஆம்பளை எல்லாம் வெளியே போய் நல்லா சுத்தி ரவுண்ட் அடிக்கிய. ஆமா எங்க பொம்பளை கூட்டம் எப்படி இருக்கு, அழகா உட்கார்ந்து கேட்காங்க. தாய்க்குள்ள தங்கம்னா தங்கம் தான். பிறகு அங்க பாருங்க ஆம்பளை அப்புறம் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்காங்க, காலங்கையவும் காலு கையும் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீ ஒரு சேர் எடுத்து கொடுத்தனா உட்கார்ந்துக்கிடுவாங்க. பிறகு ஆம்பளை அப்புறம் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்காங்க, பெண்கள் பூரா அமைதியா கீழே உட்கார்ந்துருக்காங்க. அப்படியாகவே இருக்கும்போது அட்டகாலியர்கள் எல்லோருமே சேர்ந்து அஷ்டதிக்கு பாலர்களை என்ன கேட்டா தெரியுமா? பாருங்கப்பா பாலர்களே, பாருங்கப்பா பாலர்களே, பார்த்த ஒன்று சொல்ல கேளு, பால் குடத்தை பிடுங்குவாளா, பல்லையா அடிக்காது, மோர் குடத்தை பிடுங்குவாளா, குடத்திலையா அடிப்பாளா, தயிர் குடத்தை பிடுங்குவாளா, நாயான முப்புடாது தலையிலையும் அடிப்பா, ஓட்டி தலையலில் அடிப்பாளா. ஏ கொடமலையும் விடுங்குவா, கீழே போட்டு உடைப்பா, உடத்தை பிடுங்கினா கீழே போட்டு உடைச்சா, உடத்து வா விழும்ப எடுத்து அவங்க கழுத்துல அட்டியல் மாலையா போட்டு விட்டா. ஆண்டவனுக்கா நீங்க பால் கூட எடுத்து போறிய, நான் அடிச்சவனு சொல்லி அந்த ஆண்டி பண்டாரத்துக்கிட்ட சொல்லுங்க, ஏன் பித்தனிடத்துல போய் சொல்லுங்க, சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூசிய சிவனிடத்திலே சொல்லுங்க என்ற ஆண்டவன ஆண்டி பண்டாரம் சன்னியாசி பரதேசி பேயன் பித்தன் அப்படின்னு பகவான அவமானமா பேசுதான். அப்பந்தான் அஷ்டருக்கு பாடல்கள் சொன்னார்கள், ஏ அம்மா அம்மா முப்புடாதி, அம்மா அம்மா முப்புடாதி, அடியனோட வார்த்தை கேளு, அடித்தால அடித்திடுங்க, அவமானமா பேசாதீங்க, ஒன்னாலும் கொண்டிடுங்க, ஒன்னாலும் கொண்டிடுங்க, ஆண்டவரை குலம் குத்தி பேசாதீங்க, அவனால குலம் குத்தி பேசாதீங்க. அஷ்டதிக்கு பாலரல் அட்டகாலியிடம் மதியில கண்ணீரவடி பாரா, கண்ணீரவடி பாரா, அஷ்டதிக்கு பாலரல் அவர் கண்ணீரை தாவடிக்கும் போது, கண்ணீரை வடிக்கும் போது கட்டழகி 8 பேரும் வாருங்கடா பாலர்களே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, உங்க பகவான்லிங்க இங்க இருக்க, பகவானும் அங்கே உண்டோ, சிவனாலிங்கம் இங்க இருக்க, உங்க சிவனாரும் அங்கே உண்டோ, சோதிலிங்கம் இங்க இருக்க, ஐயா இங்க இருக்க, சொக்கலிங்கம் அங்கே உண்டோ, ஏடா சொக்கலிங்கம் அங்கே உண்டோ, அரணால் எங்க இருக்க, அரணால் லிங்கம் எங்க இருக்க, உங்க ஆண்டவன் எங்கடா இருக்கிறார், சிவலிங்கம் எங்க இருக்கு, உங்க சிவலிங்கம் அங்க இருக்கிறாரா, சுவாதிலிங்கம் எங்க இருக்கு, உங்க சிக்கலிங்கம் எங்கடா இருக்காரு, நான் அடிச்சேன் பிடிச்சேன் உங்களை அகமானமா பேசணும்னு அந்த ஆண்டி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சாட்டையை எடுத்து அம்மா சனநீர காங்கா சூலாயுதத்தை எடுத்தா சுத்தி 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 அடிக்க, அடி ஒண்ணுன்னா தழும்பு 2, ஏன்னா சூலாயுதம் கொண்டுல அடிக்க 3 தழும்பா விழுவுது.
அடித்தாடி பொறுக்க முடியாமல் அந்த அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் கண்ணீரும் கவலையுமாக கொண்டு நம்ம எங்களை அடிச்சா கூட பரவாயில்லையே, ஆண்டவன் எல்லாம் இப்படி அகுமானமா பேசுதாங்க. அப்படி என்று அடித்தாடி பொறுக்க முடியாமல் ஆதி கைலாசத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது பராசக்தியாகப்பட்ட பார்வதி பார்த்தாள். இவர்கள் வருவதற்கு நேரமாகி விட்டதனால வில்வ இலையை கொண்டு வந்து பார்வதியே விமலனுக்கு பூஜைகளை முடித்தார். வில்வ இலையில அவ்வளவு பவர் உண்டு. வில்வ இலையில சிவனுடைய சக்தி அடங்கி இருக்கு. அப்போ இந்த வில்வ இலையை கொண்டு வந்து விமலனுக்கு பூஜைகளை முடிக்க ஆண்டவன் இருள் நீங்க அருள்மயமாக இருக்க அந்த அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் ஓடோடி வந்து ஐயா அபயனல்ல அபயமையா அபயமையா அரணாரே அரணாரே உச்சரித்து ஆதி கைலாசத்திற்கு அழுது புலம்பி வரும்போது சிவனை கண்ட அழுது முறையிட்டார்கள். அப்பா எனக்காக நீங்க பால் குடத்தை எடுக்க போனீங்க, பால் குடத்தை எங்க இப்ப நீ அழுத கண்ணீரும் அலங்கோலமா வந்து நிக்கீங்களே, என்ன விவரம்? ஆண்டவா பரம்பொருள அந்த அட்டகாளியர்கள் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவில்லாம போச்சு. நாங்க பகவான் என்று சொன்ன எங்க பல்ல உடைச்சிட்டா. என் பல்ல பாருங்க, ஒரு பல்ல காங்கல. சிவனார் என்று சொன்ன ஓங்கி செவிட்டுல அடித்தா. கடவுள் என்று சொன்னா எங்க கண்ணத்தை பாருங்க ஆண்டவா, அடித்த அடியில ஒரு தழும்பு 2 தழும்பா இருக்கு. ஆகையினால எங்களால பால் குடத்தை சுமக்க முடியல. சாமி அமரர் போட்ட எமக்கு வேண்டாம், நாங்க அலைகடலில் வாழ போறோம். சிவனார் பட்ட எமக்கு வேண்டாம், நாங்க செத்திரண்டு மாற போறோம். பெண்ணுடைய கையால உலகத்தில் அடிகள் பட்டு நாங்கள் பூமியிலே வாழலாமா? இருக்க வர வேண்டாம் ஐயா, இறந்து போக வரங்கள் தாரும். வாழ வர வேண்டாம் ஐயா, வாழும் வர வேண்டாம் ஐயா, எனக்கு மாண்டு போக வரங்கள் தாரும். இந்த உலகத்தில் நாங்க வாழணுமா? இருக்க வரம் வேண்டாம், இறந்து போக வரத்தை தாங்க. வாழும் வர வேண்டாம், எங்களுக்கு மாண்டு போக வரத்தை தாங்க ஆண்டவா. அகுமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த உலகத்துல நாங்க வாழணுமா? இந்த அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் ஆண்டவனை கண்டு அழுது புலம்பி நின்றார்கள். அப்படியாகவே அழுது புலம்புகின்ற பொழுது பார்த்தார் ஆண்டவன். எப்பா நீங்க அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம், அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த அட்டகாளி 8 பேரின் ஆணவத்தை அடக்குவது என் பொறுப்பு, நீங்க சென்று வாருங்கள் என்று ஆறுதலை சொல்லி ஆண்டவன் அவர்களை அனுப்பி வைக்க பார்வதி பக்கத்துல நின்று வேடிக்கை பார்க்க பகவான் பார்வதியை பார்த்த வண்ணமா இருக்காரு. ஏய் பார்வதி, அவங்க சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? உன் தங்கச்சி பண்ணக்கூடிய ஆணவ அகம்பாதத்துக்கு அளவில்லாம போச்சு. வார வர போற வர வங்கி கொண்டு குத்துகிறார், போற வர வார வர எம்மா புடலையிலே அடைக்கின்றார்.
அடிக்க அடிக்க நேரம் தப்பி வந்தா நெஞ்சு தட்டி அடிப்பா. நெஞ்சு தட்டி அடிக்க சமயம் தப்பி வந்தா சங்கல குத்துகிறா. குத்துதா குத்துதா. எனக்காக இவங்க பால் கூட எடுக்க போனாங்க. அவர்களை எல்லாம் இக்கோலம் காணலாமா பார்வதி? பார்வதி அவ ஆணவத்தை அடக்கணும் ஒடுக்கணும்னா அவளிடத்தில் இருக்கக்கூடிய 103 லிங்கத்தை முதல்ல எடுக்கணும். முதல்ல பறிக்கணும். பறிக்கக்கூடியதை பறிச்சாத்தானே அவருடைய ஆணவமும் அகம்பாதமும் அடங்கும். அப்ப 103 லிங்கத்தை வாங்கணும்னு நம்மளால முடியாது. நம்ம போய் எடுக்க முடியுமா? முடியாது. எடுக்க முடியாது. அந்த 103 லிங்கத்தை எடுக்கணும்னு வைகி. சரி, உங்க அண்ணன் கோபால கண்ணன் இருந்தா தான் காரியம் நடக்கும். அவருக்கு வந்தா தான் முடியும். எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனையே சொல்லுங்க. உலகத்துல பெரிய வைக்கல் யாரு? யாரு? கோபால கண்ணன் தான். அவர் வந்தா தான் எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் முடிச்சு விட்டுருவாரு, உடைப்பாரு. வேற சாதாரணப்பட்டு நம்ம செய்ய முடியுமா? யாராலும் முடியாது. கோபால கண்ணா மகிமை. அவர் வந்தா தான் எந்த கதையும் முடியும். அந்த அட்டகாலியர்கள் 8 பேர்கள் இடத்துல இருக்கக்கூடிய 103 லிங்கத்தை பறிக்கணும்னா எம்பெருமானாகப்பட்ட கோபால கண்ணன் தான் போகணும். என்று எம்பெருமானை ஆண்டவன் அழைத்து பரமையா கோபாலா ஆறுமையா கோபாலா. சேட்டையில இருந்து அவர் 2 மடங்கு சேட்டை பண்ணுதா, 4 மடங்கு கூட பண்ணுதா. அவ 8 பேரையும் அடக்கணுமானா 103 லிங்கத்தை எடுக்கணும். முதல்ல லிங்கத்தை எடுக்கணும். அப்பதான் எம்பெருமாள் பார்த்தார். போறோம்யா என் மாப்பிள்ள என்ன மச்சான் சிரிச்சவா கையில சீனி அள்ளி கொடுத்தத மாதிரி அவ கேட்ட உடனே வரத்தை குறிச்சு கொடுத்துட்டு இப்படி பைத்தியாரா முழிக்கிற அள்ளி அடி கொடுத்துட்டு அப்படின்னு அச்சுதனாகி என் பெருமான் ஆண்டவனை கேலியாக சிரித்தார். இப்ப பேச நேரம் இல்ல, நீர் போய் அவகிட்ட இருக்கக்கூடிய லிங்கத்தை எடுத்துட்டு வரோம். நான் போனோம்னு சொன்னா எனக்கு உம்ம மாதிரி வேஷம் போட தெரியாது. நீர் என்ன வேஷம் போடணும் எப்படி நடிக்கணும்னு உமக்கு தான் தெரியும். அதனால நீர் போய் அவகிட்ட இருக்கக்கூடிய லிங்கத்தை எடுத்துட்டு வரோம் என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது மாயவன் என்ன செய்கிறார்? அன்னைக்கு அவன் 8 பேரையும் நம்ம எடுக்க போகும் போது எப்படி போனோம்? தாத்தா வேஷம் போட்டு போனோம். களவான போனியா? இல்ல தாத்தா வேஷம் போட்டு போனோம். தாத்தா வேஷம் போட்டு போனியா? வயசான ஆளு மாதிரி வேஷம் போட்டு ஒரு பண்டாரமா போனோம். இப்பவும் நம்ம அப்படியே போனோம்னு சொன்னா அன்னைக்கு வந்த கிழவன் தான் இன்னைக்கு வந்திருக்கான். அன்னைக்கே நம்மளை ஏமாத்திட்டான அப்படின்னு சொல்லி நம்மள சும்மா விட மாட்டான். இன்னைக்கு நாம அப்படி போக கூடாது, வேறு ஒரு வடிவத்தை எடுத்து போகணும். வேறு ஒரு வடிவம் என்று சொன்னா தாய்மார்கள் வீட்டுல இருந்தவங்களை வெளியே வர வைக்கணும்னு வைகி. சுவாசியம்னு சொன்னா போதும், மச்சியில நின்னாலும் சரி, சோறு பொங்கிக்கு நின்னாலும் சோத்து பானையை தூர வச்சுட்டு அவன் சொல்லுவான் வெளியே நின்னு, அம்மா உங்க கொம்பனுக்கு கண்டத்துக்கு மேல பெரிய கண்டம், கும்பனுக்கு கண்டத்துக்கு மேல கண்ட உடனே அவ ஓடுவா பாரு. என் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க 100 ரூபா வாங்கி நான் சொல்லுவேன்பா. 100 ரூபாய்க்கு அவன் 150 ரூபாய் வைப்பா. அவன் எல்லா வீட்லயும் கணவன் மனைவிக்கு சண்டை இருக்கத்தான் செய்யும், சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அவன் 4 வீட்லயும் 4 விதமா சொல்லாம ஒரே விதமா தான் சொல்லியிருப்பான். இவ கொம்பனுக்கு கண்டத்துக்கு மேல கண்ட என்ன உடனே ஓடி வருவா. அப்ப இந்த காளியர்களை ஏமாத்தணும்னா ஒரு சுவாசியன மாதிரி நம்ம வடிவத்தை எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி என்பெருமான் கோபால கண்ணன் அவர் எப்பேற்பட்ட வடிவம் கொண்டு வருகின்றார் தெரியுமா? எடுத்தாரே ஒரு சோறு சாமி என்பெருமான் கோபால அவரை 90 பத்தும் சென்று துவண்டதோரை கிழவனை போல் நரைத்ததோரை கிழவனை 300 பத்தும் சென்று முடி நரைத்த கிழவனை போல் காவி நல்ல உடல்
கிட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96. 96. ஒரு சோழனா பைய தோல்ல போட்டாரு. ஜோசியம்பாக்கும் வேதனை மாதிரி வடிவத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்பெருமான் உப்புரத்து கோட்டைக்கு வந்து பார்க்க கோட்டையில வந்து பார்த்தா அந்த காளியர்கள் 8 பேரையும் காங்கல. 8 பேரும் கோட்டைக்கு உள்ள இருக்கா. நாம கோட்டைக்கு வெளியே நிக்கும். அவ 8 பேரையும் வர வைக்கணும்னு சொன்னா நம்ம என்ன வேஷம் போட்டிருக்கோம்? இன்னைக்கு நீ என்ன வேஷம் போட்டிருக்க? நீ என்னைய வேஷம் போட்டிருக்க? அப்ப என் ரேகையை பார்த்து சொல்லு பாப்போம். ரேகை பார்த்து சொல்லணுமோ? ரேகை பார்த்து நான் என்னத்த சொல்ல போறேன்? அதான் சொல்லும் போது கவனமா கேட்டு வைக்கணும். ஏ தாத்தா, இன்னைக்கு நீ என்ன வேஷம் போட்டிருக்க? குழந்தைக்கு வேஷமா? நீ கோமாளி வேஷம் போட்டிருக்க. கோமாளி வேஷமாமா? நான் எப்போதும் கோமாளி வேஷம். எல்லாத்தையுமே உனக்கு நான் தான் சொல்லி கொடுக்கறேன். சொல்லி அழ வேண்டியிருக்கு. இன்னைக்கு நீ கோமாளி வேஷம் போட்டிருக்க. போட்டிருக்கேன். கோமாளி மாதிரி இருக்கணும். கோமாளி மாதிரி இருக்கணும். இப்பவும் அவர் அப்படித்தான் நடிச்சுட்டு இருக்காரு. நான் கேட்டதுக்கு விவரம் தெரியும். அவர் போட்டிருக்க வேஷம் அப்படி வேஷம். அப்போ அந்த வேஷத்துக்கு ஏத்த மாதிரி நடிக்கணும். அப்போ கோபால கண்ணே சோசியன மாதிரி வடிவம் வேஷத்தை போட்டிருக்காரு. வேஷம் போட்டா நடிக்கணும். நடிக்க தெரிஞ்சாதான் வேஷம் போடணும். அப்பதான் வயிற்று பிழைப்புக்கு ஆகும். வேஷம் தான் போடுவேன், நடிக்க மாட்டேன்னா வயிற்று பிழைப்புக்கு ஆகுமா? காரியம் நடக்காது. அப்ப என்பருமா நம்ம சுவாசியனா வடிவத்தை எடுத்திருக்கோம். காளியர்கள் 8 பேரும் கோட்டையை விட்டு வர வேண்டுமானால் குரல் ஓசை கொடுக்க வேண்டும் என்று என்பெருமான் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? சுவாசியம் பார்க்கலையோ அம்மா மாறே, சுவாசியம் பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையா அம்மா மாறே, சோசியம் பார்க்கலையா சோசியம் பார்க்கலையா தாய் மாறே, சோசியம் பார்க்கலையா
என் கோட்டைக்குள்ள வந்து 8 நாளைக்குள்ள நீ சோசியம் பார்த்து குறி சொல்லணும்னு வந்திருக்கிய. நீ பெரிய சோசியக்காரனோ? நான் பெரிய சோசியக்காரன் தான். சரி, என் வருங்காலத்தை பத்தி 4 வார்த்தையை சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். ஏ தாத்தா, ஏ தாத்தா, நீ பெரிய ஜோசியக்காரன் என் கோட்டைக்குள்ள வந்து கைரேகை பார்க்கணும்னு சொன்ன. என் ரேகையை பார்த்து சொல்லு கொஞ்சம். சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். ஜோசியக்காரன் நீ தானே? நான் தான் ஜோசியக்காரன். அது சரி. அப்போ காளியர்கள் 8 பேர் எங்க வருங்காலத்தை பார்த்து நீ 4 வார்த்தை சொல்லு. சொல்லு பாப்போம். ஏ அம்மா, ஏ முப்படாதி அம்மா, ஏ மாரியம்மா, ஏ காளியம்மா, உன் கோட்டைக்குள்ள நான் ஜோசியம் பார்த்து குறி சொல்ல வந்திருக்கேன். என்னைய பார்த்து ஒரு மாதிரி வம்பு தும்பா பேசுது, என்ன என்ன காரணம்? ஏ தாத்தா, சரி நீ சுவாசியமே சொல்ல வேண்டாம், டீய குடி. நீ சொல்லிடுற உங்களுக்கு சொன்னதை பார்த்தா. என் கோட்டைக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா இனிமே நீ எங்க ஆளு, எங்க ஆளுன்னு என் கோட்டைக்குள்ள வந்தாச்சுன்னா என் பெயரை தவிர நீ எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. எங்க அம்மாளுடைய நாமத்தை சொல்லு பாப்போம். ஓ மாரியே நமக, ஓ முப்படாதியே நமக, ஓம் காளியம்மா நமக, ஓம் நாராயண நமக. 8 பேரும் அம்மாளுடைய நாமத்தையே சொல்ல சொன்னா கோபாலக்கண்ணை சொல்லுவாரா? ஏ முப்படாதி அம்மா, உங்களுடைய நாமத்தை நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நாராயணன் நாமத்தை சொன்ன இந்த நாவினால் நாராயணன் தங்கைமார் உங்க 8 பேர் நாமத்தை நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். கண்ணனின் நாமத்தை சொன்ன வாயினால் காளியர்களின் நாமத்தை நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உங்க நாமத்தை நான் சொல்ல மாட்டேன். நான் என்னைக்குமே என்பெருமாளுடைய பக்தன் தான். ஏ தாத்தா, என்ன பேத்தி, என் கோட்டைக்குள்ள வந்து என்னுடைய நாமத்தை நீ சொல்ல மாட்டோம்னு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் முன்னால நீ நின்னு பேசிக்கிட்டு இருப்ப. இரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். 10 பவுன் செயின் அவன் கழுத்துல போட்டுருந்தா. 10 பவுன் செயினா சங்கிலிய போட்டு கழுத்தை இறுக்கி கட்டி தூக்கிடுவாளோ? பிறகு சும்மா விட மாட்டோம்னு சொன்னால, சும்மா விட மாட்டோம்னா இப்ப என்ன செய்தான்னு பாரு. 8 பேரும் கிட்டத்தில வந்தா அச்சுதனாக என் பெருமாளை சுத்தி நின்னா. அவன் கைய மடக்கினா, கையில போட்டிருக்கா பாரு தங்க காப்ப புண்ணை இழுத்தா. நல்ல கைய முறுக்கி என் பெருமாளை 8 கொட்டு கொட்டினா. 6 7 8 கூட வருது. கொழுப்பு கூடி போச்சு. சரிதானே? நீ குட்டுன குட்டுக்கு உனக்கு கூட 2 குட்டு குட்டணும். காளியர்கள் 8 பேரு சேர்ந்தா எம்பெருமான் உச்சியில 8 கொட்டு கொட்டினா. அச்சுதனாகிய எம்பெருமானுக்கு அடித்தடி புறக்க முடியாமல் என் நாமத்தை சொல்லாத உன்னை சும்மா விட மாட்டேன் என்று என்னையே அடித்து விட்டீர்கள் அல்லவா என்று கண்ணனுக்கு கோபம் ஒரு பக்கம் வருது. கோபம் வந்தாலும் அவ குட்டுன குட்டுல உச்சி குழி படக்கு படக்கு படக்குன்னு துடிக்காமையா? அவ எப்படி குட்டி இருந்தான்னா உச்சி குழி துடிக்கும். அப்பதான் கோபால கண்ணன் பார்த்தார். தங்கைமாரிடத்துல அடிபட்டோம்னு ஆண்டவனுக்கு தெரிஞ்சா அவர் கேவலமா நினைப்பாரு. அப்போ உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒரு விதமா நம்ம சாபத்தை கொடுக்கணும். இனி இந்த பூலோகத்திலே பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் 6 மாத காலங்கள் வரைக்கும் உச்சி குழியை துடிக்க கிடவது போ அப்படின்னு எம்பெருமான் சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம் தான் இன்னைக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு பாருங்க உச்சி குழி துடிக்கும். அது கண்ணன் கொடுத்த சாபம். அப்படி அதுக்குத்தான் தடுப்பூசி போடுதாங்க, தலையில விளக்கெண்ணெய் வைக்காங்க. தடுப்பூசியை போட்டாச்சுன்னா அந்த துடிப்பு நின்றும். எந்த தாத்தாவுக்கு? அவருக்கு நாளைக்கு துடிக்கும். அப்படி துடிப்பு இல்லைன்னு வையே, ஒரு உளியா ஒரு உளி ஒரு சுத்தியல் சுட்டியலையும் உளியவும் கொண்டு வந்து உச்சியில வச்சு 4 தட்டு உச்சியில வச்சு 4 இன்ச்சு இறக்கியாச்சுன்னா நல்லா துடிக்கும். நல்லா ரத்தமும் சதையுமா கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ என்பெருமான் இப்படி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒரு விதமாகவே சாபத்தை கொடுக்க அவருக்கு சாபத்தை கொடுத்ததற்கு பிறகு கண்ணபிரானுக்கு அடித்தடி எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி குட்டின குட்டதுதான் குட்டதுதான்
இப்படிக்கு தலையிலே குட்டியது அவருக்கு தணலு போல இருக்கு 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 மாறி குட்டியது அந்த மாயனுக்கு உறக்க முடியல முடியல முப்புடாதி குட்டியது குட்டியது முக்கண்ண மைத்துனனுக்கு பொறுக்க முடியல அவருக்கு பொறுக்க முடியல பொறுக்க முடியாம ஆங்கார கோவம் வந்து 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 ஏ அட்டகாளியர்களே அம்மா ஏ முப்புடாதி அம்மா முப்புடாதி காளி மாறி வடக்குத்தி அம்மா எல்லாரும் இங்க வாங்க ரெண்டு பேரும் கிட்ட வாங்க கிழட்டு பண்டார வேண்டும் பாராம உங்க அம்மால பெத்த தாத்தாவா என்ன நினைச்சிருக்கலாமே நினைச்சுக்கலாமா என் மேல கொஞ்சமும் உங்களுக்கு அக்கறை இல்லாம இரக்கம் இல்லாம என்ன கிழட்டு பண்டாரமுன்னு பாராம 8 பேரும் சேர்ந்து 8 குட்டு குட்டுனீங்களே அம்மா குட்டின குட்டு உரைக்கதம்மா பிடி சாபத்தை உங்களுக்கு குடி போகும் காலம் வந்தாச்சு குட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சு குட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சு கண்டிப்பா பழிக்கும். ஆணவம் கொண்டீர்கள் அம்மா, நீங்க அழிந்து போகக்கூடிய நாள் வந்தாச்சு. குட்டின குட்டு உரைக்குது, உங்களுக்கு குடி போகக்கூடிய நாள் வந்தாச்சு. எண்ணி 8 நாளைக்குள்ள கண்டிப்பா உங்க முப்புறம் தீப்பிடிக்கும். ஏ பண்டாரா, கோட்டைக்குள்ள வந்து நின்னுகிட்டு தீப்பிடிக்கும் அப்படிங்கிய குடி போகும் தீப்பிடிக்கும்னு சொல்லுத. முதல்ல உன் வீட்டை தீய வைக்கணும். ஏ தாத்தா, என் கோட்டை தீப்பிடிக்கும்ங்கிய, அதுக்கு என்ன அத்தாச்சி இருக்கு வாங்கிட்ட சொல்லு பாப்போம். ஏ முப்படாதி அம்மா, உன் வாசல்ல நிக்க இந்த ஆலமரம். இந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய இலைகள் அத்தனையும் நீ கீழே உதிர செய்ய பாப்போம். நீ பெரிய சக்தி உள்ளவா, உன் பேரை சொல்லலன்னு தானே என்னை நீ அடிக்க. அப்ப உன் சக்தியால மரத்துல இருக்கக்கூடிய இலைய நீ கீழே உதிர செய்ய, அதுதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய அத்தாச்சி அப்படின்னு என் பெருமாள் சொன்னார். தாத்தா, மரத்துல இருக்க இலையத்தானே உதிர செய்யணும்? கம்பால அடிச்சு உதிர வைக்கணுமா, இல்ல நான் மந்திரத்தை சொல்லி உதிர வைக்கணுமா? மந்திரத்தை சொல்லித்தான் உதிர வைக்கணும். அந்த அக்கானை பிடிச்சுக்கோங்க, கீழே விழுந்துடாம. தூங்கி விழுந்தவள அப்படி ஏ பிடிச்சுக்கங்க, இல்லன்னா தூண்ல சாஞ்சுக்கங்க. அப்பதான் உறங்க வசதியா இருக்கும். ஒரு பாயை கொண்டு வந்திருக்கலாம். பாய் எதுக்கு அங்க பாரு, முந்திய விரிச்சாச்சு. அந்த ஆள் அம்மா பயிர் எடுத்தவா இன்னும் வெளியே போகல. போனாத்தான் இங்க ஆள் எந்திக்க. வீடான வீட்டுல மூதேவி வரணுமா சீதேவி வரணுமா? அதாவது முதல்ல மூதேவி தான் முக்கியம் ஐயா. மூதேவின்னா அவளை மூதேவின்னு நம்ம சொல்லக்கூடாதான். மூத்த தேவியை தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா முதலாவது பிறந்தவா இந்த மூத்த தேவி, இரண்டாவது பிறந்தவ தான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி வருவா போவா. ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ளே குடி இருந்து கோடி கோடியா பணத்தை கொண்டு வந்து குமிச்சாலும் அந்த மூத்த தேவி வந்தாதான் நம்ம வீட்டுல நிம்மதி இருக்கும். எப்படி அந்த
மூத்த தேவி வந்து பயிர் எடுத்தா தானே நமக்கு உறக்கம் வரும். நம்ம ஒரு ரூபாய் சாப்பிட்டோம்னா கோடி கோடியா பணம் இருந்து என்னத்துக்கு? எதுக்கு இன்னைக்கும் நிம்மதியான உறக்கம் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? உண்மைதானே. அப்போ அந்த மூத்த தேவி வந்து பயிர் எடுத்தா தான் இந்த நிம்மதியான உறக்கம் நமக்கு வரும். அதாவது நைட் 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம்னா மூதேவி வந்தாதான் நல்லா தூங்கி எஞ்சி ஒரு 6 மணிக்கு எஞ்சா தான் உடம்புக்கு சிரேட்டமா இருக்கும். பிறகு மூதேவி வந்தா தான் வீட்டுக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த மூதேவியை பார்த்து நம்ம இப்படி நினைக்கும். ஆமா. ஆனா அந்த மூத்த தேவி இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதி அவ குடி இருக்கா. இந்த விவரம் தெரியாம என் பொண்டாட்டி ஆண்டு ஓயாம என்ன பேசுதா? என்ன சொல்லுதா? என் மூதேவி என்கிட்ட வராத, என்கிட்ட வராத மூதேவி உன்னைய பார்த்து சொல்லுதாளா? என்ன பார்த்து அப்படி கேக்கா? அப்படியா? பரவே இவர் ஏன் அப்படி சொல்லுதாருன்னா, எதுக்கு? சேர்ல இருந்தா சேர்ல உறங்கிடுவாரு, கீழே இருந்தா கீழே உறங்கிடுவாரு. அப்படித்தான் ஒரு நாள் மெட்ராஸுக்கு வில்லுக்கு போயிருந்தோம். மெட்ராஸுக்கு வில்லுக்கு போயிருந்தோம். போகும்போது சீட் இருந்துச்சு, ரிசர்வேஷன் பண்ணிட்டோம். அதனால சீட் இருந்துச்சு, நாங்க படுத்து உறங்கியாச்சு, நல்லபடியா போயிட்டோம். வரும்போது ரிசர்வேஷன் பண்ணல, நேரமும் புக் பண்ணதுக்கு நேரமும் இல்ல, சீட்டு கிடைக்கல. என்ன செய்ய? வீடு போய் சேரணும், நாளைக்கு வேற ஊருக்கு வில்லுக்கு போகணுமே அப்படின்னு கிடைக்க ட்ரெயின்ல ஏறியாச்சு. டிக்கெட்டும் சரியா எடுக்கல. ஏன்னா 2 நாள் முழிப்பு 3 நாள் முழிப்பு, நல்ல தொழில வீட்டுக்கு எப்பண்டா போவோம்னு இருக்கு. ஏற்கனவே ஒரு மாத்திரை போடக்கூடிய ஆளு. பிறகு என்ன செய்ய? ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்திருக்கோம். சரி, மாத்திரை போட்ட அப்புறம் என்ன செய்யும்? மாத்திரை போட்டு 4 இட்லி சாப்பிட்டோம் பாத்தியா, அப்படியே கண்ணை சொக்கிட்டு ஒவ்வொரு ஆளா உள்ள போய் உட்காருங்க. ஒரே பெட்டியில எல்லாரும் இருக்கும். ஒவ்வொரு ஆளா உள்ள போங்க, ஒரு ஆள் எந்திக்கவும் நீங்க உட்கார்ந்துக்கங்க அப்படின்னு 2-3 ஆளை உள்ள அனுப்பி உட்கார வச்சிருக்கு. இவரு கக்கூஸ் கிட்ட போனவரு, எனக்கு இடம் கிடைக்கல. பெரிய பேக் ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த பெரிய பேக்க வச்சாரு. போர்வை 2 போர்வை இருக்கு, உட்காரதுக்கு ஒரு போர்வை, மூடதுக்கு ஒரு போர்வை. கக்கூஸ் ஓரத்துல சாஞ்சவர் அம்மா பயிரெடுத்த அந்தாலும் உறக்கம். அந்த பெட்டிக்குள்ள இருக்க எங்களுக்கே உள்ள வாடை இருக்க முடியல. அந்த பாத்திரம் பக்கத்துல உட்கார்ந்து அம்மா பயிர் எடுத்தான்னா அப்ப அந்த தாய் இல்லன்னா அவரால் இருக்க முடியுமா? அவர் ரொம்ப முக்கியம். அதனால மூதேவி எலர்ஜியா பேசக்கூடாது. மூதேவி தான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. அப்ப இந்த மூத்த தேவி வந்தாதான் நம்ம வீட்டுக்கு நல்லது. அதுக்கு பிறகு ஸ்ரீதேவி வந்தா போதும். ஆமா, மூத்த தேவி வரலனா அவ வந்து குடியிருந்து எதுக்கு? நிம்மதியான உறக்கம் இல்லாம ஒரு சாப்பாடு தொண்டையில இறங்கணும். 1 மணி நேரம் உறங்கினாலும் நிம்மதியா உறங்கணும், நிம்மதியா தூங்கி எந்திக்கணும். கடன் இருக்க கூடாது, அதான் நல்ல வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. திரேகத்துல சுத்தம் இருக்கணும், நோய் இருக்க கூடாது. சாமியை பார்த்து கும்பிடுதோம்னு வைங்க, சாமியை கும்பிடும் போது முப்படாது அம்மா எனக்கு கெட்டு கெட்டா பணத்தை தங்கமா வந்து போடு, எனக்கு செல்வ செழிப்பத்தானே கேட்க கூடாது. தாயே, அன்றாட உழைச்சு நான் அன்றாடம் சாப்பிட்டா போதும். உழைக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பத்தான், நோய் இல்லாத வாழ்க்கையை கூட, கடன் இல்லாத வாழ்க்கையை தானே அவகிட்ட கையெடுத்து கும்பிடணும். இன்னைக்கு சில பேர் கேட்காங்க, எனக்கு சொத்து சுகம் தந்தானே உனக்கு நான் ஊஞ்சல் எடுத்து போடுதேன், உனக்கு நான் கொலுசு எடுத்து போடுதேன். அவளுக்கு போட்டு இனிய இருக்கு, நிம்மதியா இருந்தா தான் போடலாம். அதனால அம்மா பயிர் எடுத்தா தப்பே கிடையாது, நல்லா உறங்குங்க. கடைசி வரைக்கும் உழைச்சி சாப்பிட கை கால் திறமையை கொடு, மனசு நிம்மதியை கொடு, தூக்கத்தை கொடு, கடன் இல்லாத வாழ்க்கை கொடு அம்மான்னு தான் கேட்கணும். அதான் நல்ல வாழ்க்கை. அதுதான் நமக்கு வந்து உடம்புக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், மனசு நிம்மதியை கொடுக்கும். அப்போ அதை போலவே இந்த அட்டகாலியர்கள் 8 பேரும் மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் உதிர செய்யணும்னு வைங்க. சரி, அப்படி உதிர செய்யணும்னு சொன்னா நீ மந்திரத்தால மட்டும்தான் உதிர செய்யணும். செய்ய முடியும். பார்த்தா முப்படாது அம்மா மரத்தையே சுத்தி சுத்தி வந்தா மந்திரத்தை சொன்னா, ஓம் ரீம் கிரீம், ஓம் கிரீம் கிரீம். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமா நான் சொன்னோம்னு நீ பின்னால சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, மந்திரத்தை சொன்னா பாரு. மந்திரத்தை சொன்ன உடனே மரத்துல இருந்த ஒரு இலை கூட கீழே விழல. ஏன் கீழே விழல தெரியுமா? அவள் மந்திரம் பலிக்காதபடிக்கு எம்பெருமாள் தன் பெருவிரலால் தரையோடு வைத்து மிதித்து கொண்டார். மந்திரம் பலிச்சாதான் இவருக்கு மதிப்பு இல்லையே. அப்ப எம்பெருமாள் அந்த மந்திரத்தை தன் காலால் அழுத்தி மிதித்து கொள்ள என் தாயான முப்படாது. தாத்தா, என் மந்திரம் சரியில்லை, உங்களுக்கு நீர் உம்ம மந்திரத்தை சொல்லி உம்ம திறவையால மரத்துல இருக்க இலைய கீழே உதிர செய்யும் பாப்போம். என்பெருமான் மரத்தை சுத்தினார். அவர் தன்னுடைய மந்திரத்தை உச்சரித்தார். மந்திரத்தை சொன்ன உடனே மரத்துல இருந்த அத்தனை இலையும் 5 இலையை தவிர அத்தனையும் கீழே விழுது. பொழு 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 பொழு.
மரத்துல இருந்த அத்தனை இலையும் கீழே விழுந்தது. ஆனா ஒரு அஞ்சலை மட்டும் மேல இருக்கு. அந்த அஞ்சலை மட்டும் எவ்வளவு மட்டுக்கா? அஞ்சல் அவ படம் நடிக்க போயிருக்கா. சரி, 5 இலையா? 5 இலை. 5 இலை மட்டும். 5 இலை மட்டும் ஏன் அப்படி இருக்கு தெரியுமா? எதுக்குமா? அண்ணனாகப்பட்ட உங்க அண்ணன் கோபாலக்கண்ணே பள்ளி கொண்ட ஆளிலை அம்மா. அது ஆளிலை அம்மா. அந்த 5 பஞ்சபூத இலையும் கீழே விழுமானா இந்த உலகம் அழிந்து போகும். அழிந்து போகும். இன்னைக்கு ஆலமரத்தை பாருங்க. என்னம்மா? அந்த இலை உதிரும் போது 5 இலை உச்சியில இருக்குமா? மத்த இலைகள் உழைச்சதுக்கு பிறகுதான் அந்த 5 இலையும் கீழே வருமா? கீழே வருமா? நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். தெரியும். அப்ப இந்த எம்பெருமான் மந்திரத்தை சொன்னார். மரத்துல இருந்த அத்தனை இலையும் கீழே விழுந்தது. பார்த்தா முப்படாது. தாத்தா, நீ ஜோசியக்கார மாதிரி தெரியல, நீ பெரிய மாந்திரவாதியா இருப்பன்னு நினைக்கேன். நாங்க நிழலால வச்சிருந்ததே இந்த ஒரு மரம் தானையா, அதையும் நீ இப்படி மந்திரத்தை சொல்லி கீழே உதிர செஞ்சுட்ட. மீண்டும் இந்த இலையை ஒட்ட செய்ய, அப்பதான் உன் மந்திரத்தை நாங்க நம்புவோம் அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் மீண்டும் அந்த மந்திரத்தை உச்சரித்தார். மரத்துல இருந்து கீழே விழுந்த அத்தனை இலையும் ஒரு மாதத்திற்கு முன்னால விழுந்த இலை, நேத்து விழுந்த இலை, காஞ்சல பச்சல செத்தல நீ செமிச்சல செத்தல செமிச்சல நேரம் ஏழன்னு பேச முடியாதுன்ட்டு கதையில ஏழங்க என்ன தாத்தா ஒண்ணு நான் ஏழன்னு சொல்லுவேனா? அதானே கேக்க நீ என்னதான் சொல்ல நினைக்கிறீங்க? பேத்தி நான் உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேன். உண்மைதான் தெரியும். இலையத்தான் நான் அப்படி சொன்னேன், உன் காதுக்கு அப்படி கேக்கு. நீ என் மேல ஒரு மதிப்பு வச்சுக்கிற. காஞ்சல பச்சல செத்தல நீ செமிச்சல பத்தியா செத்தல அத்தனை இலையும் மரத்துல போய் ஒட்டுன்னு போய் ஒட்டுது. ஊரா ஒட்டிக்கிட்டு ஒட்டுன உடனே ஆலமரத்திற்கு பாரங்களை தாங்க முடியல. அதிக பாரமாயிச்சு. ஆலமரத்திற்கு பாரத்தை தாங்க முடியாமல் அச்சுதனே அபாயம் என்று சொன்னபோது ஓ ஆலமரமே, உன் பாரத்தை தாங்க முடியாமல் தவித்து நிற்கக்கூடிய நீ இன்றைய நாள் முதலாக உன் பாரத்தை சுமப்பதற்காக கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை ஆலமரம் விழுதாக தொண்டி நிற்பாய் போ அப்படின்னு வரத்தை கொடுத்தார் ஆலமரத்திற்கு. அவர் கொடுத்த வரந்தா இன்னைக்கு விழுதா தொங்குது. விழுது தொங்கி அது ஒரு பெரிய மரமாயிருது. அது வேறு ஒன்றி அந்த பாரத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. இப்படியாகவே எம்பெருமான் மந்திர வித்தைகளை செய்யும் போது பார்த்தாலே 8 பேரும் பார்த்தாலே 8 பேரும் பார்வையா பண்டாரோ இந்த நல்ல மந்திரத்தை தாத்தா மந்திரத்தை நீங்க எங்களுக்கு சொல்லி தாங்கோ, நீங்க எங்களுக்கு சொல்லி தாங்கோ. ஜோசியக்காரே மட்டும் இல்ல, நீ பெரிய மாந்திரவாதி மாதிரி தெரியுது. பேர்பட்ட மந்திரத்தை நீங்க எங்களுக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு முப்படாதி அம்மா கேட்கா. முப்படாதி அம்மா தங்கைமார் காளியம்மா மாரியம்மா 8 பேரும் கேட்கும் போது பார்த்தார் எம்பெருமான் கோபாலக்கண்ணன். அம்மா ஏ முப்படாதி, நான் வரும்போது எனக்கு நீ மதிப்பே கொடுக்கல, இப்ப தாத்தான்னு கூப்பிடுத. அப்ப காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கா, காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கா. அப்படின்னா நான் உனக்கு மந்திரத்தை சொல்லணும்னா நான் வெளியே வச்சு சொல்லி தந்தா வாரவங்க போறவங்க எல்லாம் அந்த மந்திரத்தை படிச்சுக்கிடுவாங்க. தாத்தாவனை கோட்டைக்குள்ள கூட்டிக்கிட்டு போ, நான் மந்திரத்தை சொல்லித்தாரேன். ஏ தாத்தா, இதனால் இதுவரைக்கும் எங்க கோட்டைக்குள்ள ஆனா பிறந்தவங்க யாருமே வந்ததா சரித்திரம் கிடையாது. உன்னையே நான் அழைத்து செல்லணும்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்ட, மந்திரத்தையும் சொல்லித்தாரம்னு
வயசுன்னு சொல்லுத. சொல்லுத. சரி பரவாயில்ல, உனக்கு ஒரு 100 வயசு இருக்கும். இருக்கும். நீ கிழட்டு பண்டாரம் தானே. ஆமா. அதனால உன்னை நான் கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போறேன். அப்படி என்று கிழட்டு பண்டாரமாக எண்ணி கண்ணபுரானை கோட்டைக்குள்ளே அழைத்து சென்ற போது கண்ணபுரான் சுத்தமுத்தம் பாக்காரு. அவர் வந்த வேலை நடக்கணும் இல்லையா? இறைவனுடைய லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு என்பெருமான் சுத்தி பார்க்க அந்த ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் சாமி அரணாரோட ஆத்மலிங்கம் இந்த 103 லிங்கத்தையும் கண்ணவீரன் கண்ணில் கண்டு காளியர பேத்தியர என்னுடைய வார்த்தை கேளு. ஏ அம்மா, ஏ முப்படாதி காளியம்மா, இதோ பாரு உன் கோட்டைக்குள்ள கொலக்கட்டையா பிடிச்சு வச்சிருக்கே. இது என்னது? ஏ தாத்தா, நீ வந்த வேலையை மட்டும் பாரு. இதுக்குத்தான் உன்னை கோட்டைக்குள்ள கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உன்னை அழைத்து வந்தா என்ன எனக்கு உன்ன பேசிக்கிட்டு இருக்க? அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஏ பேத்தி, நீ என்னன்னு சொன்னாதான் உனக்கு நான் மந்திரத்தை சொல்லுவேன். தாத்தா, இதுதான் இறைவன் எங்களுக்கு கொடுத்த 103 லிங்கம். சிவனாருடைய லிங்கமா? சிவர் யாருடைய லிங்கம் இங்க இருக்குமானா நான் சொல்ல மந்திரம் உங்களுக்கு பலிக்காது. நான் விஷ்ணு பகவானை வணங்குகின்றவர், நீங்க சிவபெருமானை வணங்குகின்றவர். உனக்கு எனக்கும் ஆகாது. நான் போறேன் வீட்டுக்கு. அப்படி நான் உனக்கு மந்திரத்தை சொல்லணும்னா இந்த சிவலிங்கத்தை எடுத்து அலை கடலில் சென்று நீ போட்டு வா. அப்ப நான் உனக்கு மந்திரத்தை சொல்லித்தாரேன். பார்த்தா என் தாயானப்பட்ட மாரியம்மா காளியம்மா இந்த லிங்கத்தை வச்சு நமக்கு என்ன இருக்கு? 50 வருஷமா அந்த ஆண்டவனை நினைச்சு அவரே தஞ்சம்னு கடந்து கும்பிட்டோம ஒரு மந்திரத்தை சொன்ன மரத்துல இருந்து ஒரு இலைய கூட உதிர செய்ய முடியல. இந்த சிவலிங்கம் இருந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு தாத்தாவுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே ஆட்டுமணி சம்மதிச்சா. அவ மடியில சிவலிங்கத்தை அள்ளுனா. ஆனா மூத்தவா இருக்கா பாரு முப்படாதி அம்மா, அவளுக்கு மனசே கேட்கல. 50 வருஷமா நம்ம ஆண்டவனை கும்பிட்டோமே, பட்டவாடுக்கு ஒரு பலன் வேண்டாமா? அப்படி என்று 2 லிங்கத்தை எடுத்து தன் வாயிலே போட்டு உப்புடாதி அம்மா இரு கடவாயிலும் ஒதுக்க அவள் ஒதுக்கின மகிமையினாலே 2 லிங்கமும் 2 சிரசாகவே முளைக்க கூடியதாக அவள் ஒளித்து வைத்திருக்கும் போது மீதமுள்ள 101 லிங்கத்தை எடுத்து அலைகடலில் ஓடி வந்து அந்த அச்சுதனார் வார்த்தை கேட்டு அலைகடலில் ஓடி வந்து அட்டகாளி 8 பேரும் லிங்கத்தையும் போடுவாளா. லிங்கத்தையும் போடும் போது என் பெருமான் கோபாலா அவர் எடுத்தாரே ஒரு வடிவம். மச்ச அவதாரம் கொண்டு மாயக்கண்ணன் கோபாலன். அச்ச அவதாரம்னா மீன் வடிவம். மீன் வடிவத்தை எடுத்து அச்ச அவதாரம் கொண்டு அலை கடலுக்குள் சென்று இவ ஒண்ணு ஒன்னா போட அவர் ஒண்ணு ஒன்னா எடுக்க இவ ஒண்ணு ஒன்னா போட போட என்பெருமாள் 101 லிங்கத்தை எடுத்து ஆதி கைலாசத்திற்கு கொண்டு வரும்போது இவ சிவலிங்கத்தை போட்டுட்டு அரண்மனைக்கு வந்து பார்த்தா கிழவனையும் காங்கல பண்டாரத்தையும் காங்கல. ஆலமரத்தடியிலே வடக்கு வாசல் கோட்டையிலே வந்து பார்க்க அந்த என்பெருமான் கோபாலக்கண்ணன் சங்கு சக்கரத்தை அடையாளமாக வைத்துவிட்டு செல்ல இதனையே கண்டா என் தாயான காளியம்மா மாரியம்மா அடி அடி அம்மா தங்கமாற நாம அரண்மனைக்கு வந்ததுதான் ஆண்டி பண்டாரம் இல்லை அம்மா நம்ம அச்சுதன் தான் வந்திருக்கா.
வாங்கின வரத்தை நமக்கு துரோகம் செய்து விட்டான். செய்து விட்டார். கூட பிறந்தவன் ஆமா கூட இருந்தே இப்படி குழி பறிச்சுட்டானே. கூட இருந்தவன் வாழ வைக்க வழிய சொல்லுவான். நம்ம அண்ணன் கோபாலக்கண்ணே வாங்கின வரத்தால நமக்கே இப்படி ஒரு வேட்டு வச்சுட்டு போயிட்டானே அப்படி என்று சொல்லி அட்டகாலியர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்க என்பெருமான் கோபாலக்கண்ணே கைலாசம் வந்தார். கைலாசத்துல வந்து பார்க்க 101 லிங்கம் தான் இருக்கு. என் மாப்பிள்ள நீர் தானே லிங்கத்தை கொண்டு வந்தீரு. நான் எண்ணி பார்த்தேன் சரியா தெரியல. உம்ம கையால நீர் எண்ணி பாரு. கண்ணபுரான் லிங்கத்தை எண்ணினார். 1 2 3 4 10 15 27 31 60 71 82 93 101. ஏ மச்சான் 101 லிங்கம் இருக்கு. அவர் ஒண்ணு ஒண்ணா போட்டா நான் ஒண்ணு ஒண்ணா கொண்டு வந்துட்டேன். ஏ மாப்பிள்ள நான் கொடுத்தது 103 லிங்கம். நீர் கொண்டு வந்திருக்கிறது 101 லிங்கம். 2 லிங்கத்தை எங்க? நீர் போகும்போதே சிரிச்ச முகமா என்ன கேலி பேசிட்டு போனீர. நீர் ஏதாவது ஒரு வேலையை பத்தியரா? ஏ மச்சான் உம்ம லிங்கத்தை நான் எடுப்பேன் ஐயா. அவன் ஒண்ணு ஒண்ணா போட்டா நான் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஆனா 2 லிங்கம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது என்று என்பெருமான் சிரிக்கும் போது ஆண்டவன் 2 லிங்கத்தை காணாமல் அவர்கள் முப்புறத்து கோட்டையில அந்த கண்ணபீரான் ஓடி வந்து அவர் சுண்டலி போல் வடிவம் கொண்டு சிவலிங்கத்தையும் தேடுவார். சிவலிங்கத்தையும் காணாமல் முப்புறத்து கோட்டையில சாமி அரிசிரிக்க சிவன் சினக்க அரிசிரிக்க சிவன் சினக்க ஐயா சிவன் சினக்க அட்ட காளி கோட்டை தீ பிடிக்க அங்கே தீ பிடித்த வேளையில முப்புறத்து கோட்டையில அங்கே தீ பிடித்து எரியுதையா. தீ பிடித்து எரியும் போது அட்டவாளி 8 பேரும் அவள் அக்கினியில் இருக்காள. அரிசிரிக்க சிவன் சினக்க அட்டகாளி கோட்டையெல்லாம் தீப்பிடித்து எரிகின்றது. அப்படி தீப்பிடித்து எரியும் போது 8 பேரும் கோட்டைக்குள்ள இருக்கிறார். ஆனா தீப்பிடிச்ச பிறகு என்ன செய்ய? அவ ஆணவத்தை அடக்கணும் ஒடுக்கணும்னு அவ கோட்டையை எரிச்சாத்தான் முடியும். என்ற அட்டகாளி கோட்டையானது தீப்பிடித்து எரியும் போது அத்தனை பேரும் கருகி உருகி சாம்பலாகி போனா. ஆனா இந்த 2 லிங்கத்தை எடுத்து முழுங்கினாலே என் தாயான முப்புடாதி அம்மா அவ லிங்கத்தை எடுத்து முழுங்கியதுனால அவ மட்டும் கண்டத்துக்கு கீழே வேகாம முண்டமா அம்மா உருளுதா. அப்படி உயிர் போகாமல் உருண்டு பிறண்டு கொண்டிருக்கும் போது பார்த்தா ஆண்டவனாகிய சிவபெருமான் மகுடாசுரனை வதை முடிக்க இந்த முப்புடாதி அம்மா இருக்க வேண்டும். அவ தங்கைமார் இருந்தா தானே அந்த மகுடனை வதை முடிக்க முடியும் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமானாகப்பட்டவர் 3வது பிறவி கொடுக்க வேணும் என்று சாவை தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா தெளிப்பாரா அங்கே திருவிரம்பா தட்டிவாரா. தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருவிரம்பா தட்டும் போது
முதல் கொலவ போடுங்கம்மா ஓடுங்கம்மா ஏ காவல் காத்த கருப்பசாமி சுவாமி ஏயா கருப்பசாமி சுவாமி ஏ வண்டிக்கார வைரவசாமி கருப்பசாமி உனக்கு சாமனடி சாமம் போல
பொற்கிரக